வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயம் ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்கும் இல்லையா? கடமைய ஒரு பக்கம் செய்யணும், ஆனா பாசம் இன்னொரு பக்கம் இழுக்கும். குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனும் இதே மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல தான் மாட்டிக்கிட்டான். அப்போதான் பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு புத்தியோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆன்மீக பாதையை காட்டுறாரு. வாங்க, பகவத்கீதையில இருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த 5 ஸ்லோகங்கள் மூலமா அந்த ஞான பாதையை நாமளும் தெரிஞ்சுக்குவோம். நீங்க உங்க கடமையை செய்யும்போது ஐயோ மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ இல்லனா இதோட முடிவு என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு தயக்கம் வந்து உங்களை தடுத்திருக்கா? சரியா, இதே குழப்பத்துல தான் அர்ஜுனனும் இருந்தான். அவனோட அந்த குழப்பத்துக்கு பகவான் கிருஷ்ணர் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் காலத்தை கடந்து இன்னைக்கும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமா இருக்கு. சரி, அப்போ கிருஷ்ணர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனனோட மனசுல இருந்த ஒரு பெரிய பயத்தை பத்தி பேசுறாரு. அது என்ன பயம்னா, சமூகத்துல கிடைக்கிற அவமானம். ஒரு வீரன் தன்னோட கடமையிலிருந்து பின்வாங்குனா அவன் சந்திக்க போறதிலே மிக கொடுமையான வலி எதுங்கிறத இந்த முதல் ஸ்லோகம் நமக்கு உணர்த்துது. வாங்க, இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தோட தெய்வீக ஒலியை கேட்போம். அவாச்யவாதாம்ச்ச பகூன் பதிஷ்யந்தி தவாஹிதாஹா நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நூக்கிம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட சொல்றாரு, நீ மட்டும் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடுனேன்னு வச்சுக்கோ, உன்னோட எதிரிங்க உன்னோட வீரத்தை பழிச்சு பேசுவாங்க, சொல்லவே கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவாங்க. ஒரு மாவீரனுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை விட கூர்மையான ஆயுதம் வேற என்ன இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இது உடம்புல ஏற்படுற காயத்தை விட ரொம்ப ரொம்ப கொடுமையானது. சோ, அவமானத்தை பத்தின பயத்தை போக்கிட்டு அடுத்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, கடமையை செஞ்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு ரொம்ப லாஜிக்கலா சொல்றாரு. ஒரு வீரனுக்கு அவனோட கடமைய செய்யறதுல தோல்வியே கிடையாதுங்கிறத அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. கிருஷ்ணரோட இந்த வீர முழக்கத்தை கேளுங்க. ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிஷ்சய. இங்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு சூப்பரான வின் வின் சிச்சுவேஷனை காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, போர்க்களத்துல நீ வீர மரணம் அடைஞ்சா உனக்கு வீர சொர்க்கம் கேரண்டி. ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா இந்த விஷாலமான பூமியே நீ ஆளலாம். எப்படி பார்த்தாலும் உனக்கு வெற்றி தான். அதனால எந்த தயக்கமும் வேணாம், மனசுல உறுதியோட எழுந்து நின்னு போர் செய். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவான ஒரு பார்வை? வெற்றி தோல்வியை பத்தி விளக்குறதுக்கு அப்புறம் இப்போதான் கிருஷ்ணர் தன்னோட போதனையோட இதய பகுதிக்கே வராரு. விஷயம் என்னன்னா, நம்ம செய்யற செயலோட விளைவை பத்தி கவலைப்படுறதில்ல, நம்ம எந்த மனநிலையோட அந்த செயலை செய்யறோங்கிறது தான் முக்கியம். இதுதான் கீதையோட மிக ஆழமான ஒரு பாடம். சமநிலைக்கான இந்த மந்திரத்தை கேளுங்க. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வா நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இதுதாங்க கீதை நமக்கு கத்துக் கொடுக்கிற அந்த ரகசியம், அதாவது பற்றற்ற செயல். கிருஷ்ணர் சொல்றாரு, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் ஒன்னா பாரு. போரிடுறதுக்காக மட்டும் போர் செய், இது உன்னோட கடமை, எனக்காக செய்யற கடமைன்னு நினைச்சு செய். அப்படி நீ செய்யும்போது எந்த பாவ வினைகளும் உன்னை வந்து சேராது. இதுதான் உண்மையான விடுதலைக்கான வழி. இந்த மாதிரி ஒரு சமநிலையோட எந்த பற்றும் இல்லாம இறைவனுக்காக மட்டும் ஒரு செயலை செய்யற இந்த உன்னதமான கலைக்கு பகவான் வச்ச பேர் தான் புத்தியோகம். இது வெறும் செயல் மட்டும் இல்ல, இது செயலுக்கு பின்னால இருக்கிற ஒரு தெய்வீக புத்திசாலித்தனம். நம்ம புத்திய இறைவனோட இணைக்கிற ஒரு யோகம். புத்தி யோகம்னா என்னன்னு சுருக்கமா சொன்ன கிருஷ்ணர் இப்போ அந்த பாதையை முறையா நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பாதையில போறவங்களுக்கு ஒரு தெய்வீக உத்தரவாதத்தையும் கொடுக்கறாரு. அது என்னன்னு நாமளும் பார்ப்போம். பகவான் இந்த தெய்வீக பாதையை எப்படி விளக்குறாருன்னு கேட்போம். ஏஷா தேபிதி அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே த்விமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இங்க கிருஷ்ணர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்துறாரு. சும்மா அறிவை வச்சு பகுப்பாய்வு செய்யற சாங்கியத்துக்கும் பக்தியோடவும் அர்ப்பணிப்போடவும் செய்யற புத்தி யோகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளக்குறாரு. அவர் சொல்றாரு, இந்த புத்தி யோகத்தோட நீ செயல்பட்டா கர்ம வினைகள்னு சொல்ற அந்த சங்கிலியிலிருந்து நீ முழுமையா விடுபட்டுடுவ அப்படின்னு ஒரு பெரிய உறுதியை கொடுக்கறாரு. கடைசியா இந்த அற்புதமான மனசுக்கு தைரியம் கொடுக்கிற ஸ்லோகத்தை கேளுங்க. நேஹாபிக்ரமனாஷோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். இதுதான் புத்தியோகத்தோட மிகப்பெரிய வாக்குறுதி. கிருஷ்ண உணர்வோட பக்தியோட நாம செய்யற எந்த ஒரு சின்ன முயற்சிக்கும் இழப்பே கிடையாது. இந்த ஆன்மீக பாதையில நாம வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் நிரந்தரமானது, அது ஒருபோதும் வீணாகாது. அது மட்டும் இல்லாம பிறப்பு இறப்புங்கிற அந்த மிகப்பெரிய பயத்திலிருந்து நம்மள பாதுகாக்கிற ஒரு கவசமாவும் அது இருக்கும். இது வேற யாரும் கொடுக்கல, சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே கொடுக்கிற அன்பு நிறைந்த ஒரு கேரண்டி. இந்த ஞான பயணத்துல எங்க கூட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணரோட இந்த போதனைகள் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒளியை ஏற்றி வைக்கும்னு நம்புறோம்.
நாங்க ஞானகோஷ், ஒரு பன்மொழி ஆன்மீக கருவூலம். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல சீக்கிரமே வரப்போறோம். எங்களுடைய நோக்கம் இந்த ஞானத்தை ரொம்ப எளிமையா, தெளிவா, அர்த்தமுள்ளதா உங்க மனசுல விதைக்கணுங்கிறது தான். எங்க சேனல்ல இங்க ஸ்ரீமத் பாகவதத்தோட கதைகள், பகவத்கீதையோட தத்துவங்கள், மகாபாரதத்தோட மாண்பு, லலிதா சகஸ்ரநாமத்தோட சக்தி, அப்புறம் தெய்வத்தின் குரல், மகான்களோட வாழ்க்கைன்னு ஆன்மீகத்தோட பல பரிமாணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே பல மொழிகள்ல உங்களுக்காகவே இருக்கு. நாங்க போடுற இந்த பதிவுகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த தெய்வீக ஞான ஒளிய நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.